கிளம்பியாச்சு. போகிறதே லேட்டு. பேச்சை பார்த்தீங்களா? துணியெல்லாம் நைட்டு காய போட்டேன். வந்து எடுத்து கீழே விழுந்துடும். போயிட்டு கடையை திறந்து விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து சமைப்போம். இதுக்கு மேலே நம்ம வேலை செய்ய மாட்டோம். நம்ம ஏரியாக்குள்ள வந்தாச்சு. ஃபேன் போட்டுங்காட்டி தான் ஒரு வைப்ரேட்டே தோணுது. அப்படி வெயில் அடிக்குது. வெயிலில் ஸோ சாமி எப்படி தான் மக்கள்லாம் வெயிலில் சுற்றிட்டு வராங்க. வந்தாச்சு. போர்டு எடுத்து வெளியே வச்சுட்டு கடையில் இருக்கிற குட்டி குட்டி வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டில் போய் சமைக்கணும். வீட்டில் வந்து துணி துவைச்சதெல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்கேன். அதை கொண்டு போய் இதுக்கு மடித்து பீரோவில் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய என்னோடய ரொட்டீன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்டு எடுத்து வெளியே வச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம சீப்பு கத்திரிக்கோள் எல்லாரும் நேற்று இங்கே வைத்து விட்டு போய்விட்டீர்கள். அதையெல்லாம் எடுத்து நம்ம உள்ரூமில் வைத்துட்டு உள்ரூமில் தான் நிறைய வேலை இருக்குது. வெளியே கூட இல்லை. ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். சாமி ஏன் இவ்வளோ சோதிக்கிறாய்? அவ்வளோதான். இப்போ கொண்டு வந்த இல்லையா கடை துணி, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இங்கே இருக்கிற இதெல்லாம் கழுவிக்கும். இதுதான் என்னோட கை க்ளோஸ். ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரி க்ளோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். கம்பெனி தாங்க முடியல. ஒரு ஆளுக்கு ஒரு இதை எடுத்து பண்ணிட்டோம்னா அது கழட்டும் போது கிழிஞ்சிருது. சரிங்களா? அதனால சரின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஆனால் இது ஓகே, சூப்பராக தான் இருக்குது. ஒருத்து தான், கஞ்சி பிஸ்னரி தான். நான் இப்போ வாஷ் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். ஷீப்பெல்லாம் கழுவுறதுக்கு போட்டிருக்கேன். அதுவுமே க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அந்த பக்கம் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வேணும் போட்டுக்கலாம். அடுத்து என்னோடய பவுல். இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். பிஸ்கெட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த பவுல் வாங்கினேன். அப்புறம் சீப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணணும். சீப்பு எல்லாமே. ஏன்னா ஒருத்தருக்கு போட்டு இன்னொருத்தருக்கு போடுறது வந்து ரொம்ப டேண்ட்ரஃப் இருந்தால் கூட பரவும். மோஸ்ட்லி நான் சீப்பை வாஷ் பண்ணிடுவேன் கொண்டாந்து உடனே போட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு. கஸ்டமருக்கு மாஸ்க் போட்டல அந்த டப்பாவில் இருந்தது அப்படியே சீப்பெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். எல்லாம் தொடச்சிட்டேன். ஏன்னா டஸ்ட்டு நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு உட்காந்து நம்ம துடைக்கும் போது ரொம்ப இதாக இருக்கும். ரெண்டாவது ஒவ்வொரு கஸ்டமர் வந்து உட்காரும் போதே ரொம்ப சங்கடமாக நினைப்பாங்க, என்ன நீட்டாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. தினம் வந்து வீட்டையும் க்ளீன் பண்ணிக்கணும், கடையும் க்ளீன் பண்ணிக்கணுங்கிற மாதிரி என்னோடய டே வந்து க்ளீன் பண்ணுறதே பாதி நேரம் போயிடுது. அவ்வளோதான். கூட்டி விட்டுட்டு ஒரு 2 ரீல்ஸ் எடுத்து போடுவேன். அவ்வளோதான் என்னோடய லைஃப் ஸ்டைல். வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும், வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்காதுங்க. ஜாலியாக போய்கிட்டே இருக்கும். நான் எப்போ காலையில் ஆகுது எப்போ நைட் ஆகுதுன்னே எனக்கு தெரியாது. சரிங்களா? இங்கே பாருங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன்னா. ஏன்னா டக்குன்னு இது முன்னாடி இழுத்துட்டு போவோம் இல்லையா ஹென்னா போடுறதுக்கு.
கன்றாவையாக வாயுங்க வாந்தி வந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அப்போதைக்கு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கூட்டி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போய் சமைக்க போகணும். சரிங்களா? வேர்த்து ஊற்றிடுச்சு. 1 மணிக்கு கரெக்டாக வந்து 7 நிமிடம் இருக்குது. இப்போ தான் கடையை வந்து க்ளீன் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கேன். சரிங்களா? தண்ணி தவிக்கி பேச முடியல. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய இந்த வெயில் சீசனில் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்மளோட டேன் வந்து ரொம்ப ரிமூவ் ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பப்பாயா, அத்திப்பழம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பிரைட்டன் ஆகும். இரும்பச்சத்து வேணும்னா பேரிச்சம்பழம் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஃப்ரூட்ஸ் வேணால் சாப்பிடுவேன். அதுவும் ஃபஸ்ட்லாம் சாப்பிட மாட்டேன். அது ஆப்பிள் பெரிய காஸ்ட்லியான இருக்கிற பொருளாக சாப்பிட மாட்டேன். வெறும் பப்பாளி, கொய்யாக்காய் இந்த மாதிரி விஷயத்தை இப்போ சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் அதெல்லாம் சாப்பிடுங்க தயவு செய்து. லெமன் ஜூஸ் வந்து அடிக்கடி குடிக்காதீங்க. ஆசிட் ஃபார்ம் ஆகிட்டு அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஜூஸ் நிறைய கூலிங் போட்டு குடிச்சிங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன், நீங்களும் கடைப்பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கிற டைம். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 1:15 வீட்டுக்கு போயிட்டு சமைக்க போயிடலாம். ஓகே? என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பீக்கிங்காய் 3 வாங்கிட்டு வந்திருக்கேன். பீக்கிங்காய் பொரியல் செஞ்சுட்டு, பீக்கிங்காயில் வந்து எக்கு போட்டு செஞ்சோம்னா பொரியல் சூப்பராக இருக்கும். அது கூட வந்து ரசம் வச்சிடலான் இருக்கேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாப்பாடு காய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கிங்காய் பொரியல், ரசம். சரிங்களா? வந்துட்டு புளி ஊற வச்சிட்டேன், வெங்காயம் தொளிச்சிட்டேன். சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது, ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கேன். பாத்திரம் கழுவி டக்குன்னு சமைச்சிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே? சீக்கிரம் சமைச்சிட்டு வந்துடுறேன். சமையலை முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று துவைச்சி போட்டது எல்லாமே ஒரு எப்படி நேற்று இவ்வளோ தூரம் துவைச்சோமோ இன்றைக்கி இவ்வளோ தூரம் மடிக்கிறதுக்கு கிடக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்குள்ளே போனோம்னா ரசம் வச்சு பொரியல் அழகாக வறுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ரசம், சாப்பாடு வச்சுட்டேன். கொத்தமல்லி தழை எடுத்து உள்ளே வைப்பேன், வாடிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு கடைக்கு கிளம்பணும். அவ்வளோதான், ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம். கடைக்கு வந்துட்டே. நீ முடி ஏன் இப்படி இருக்குன்னா இனிமேட்டு இப்படி தான் இருக்க போகிறேன். ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கேண்ணா. கொஞ்ச நேரம் படுத்துங்களான்னு பார்க்குறேன். சாப்பிட்டு வந்துட்டேன். வெயில் பயங்கரமான வெயிலாக இருக்குது. சரி, போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். கஸ்டமர் இல்லாத நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க கொண்டா தூங்குவோம். ஏன்னா 4 மணிக்கு கரெக்டாக ஸ்கூல் விட்டங்காட்டி யாராவது ஒருத்தர் ஐப்ரோ தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இப்போ போய் ரெஸ்ட் எடுப்போம். கதவு பூட்டியாச்சா? ஒரு 10 நிமிஷம் மட்டும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரீங்க. கம்பெனிக்காரனுக்கு ஒரு வேலையே இல்லையாட்டும். ஆமாம், நம்ம ஏதோ ஒரு வேலையை அர்ஜென்ட்டாக போயிட்டு
தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். 2-3 கஸ்டமர் மட்டும் ஐப்ரோக்கு வந்தாங்க. எடுத்து விட்டுட்டு மணி 6 ஆயிடுச்சு. போய் டீ போட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி விலாக் எனக்கு மூடு பயங்கர அப்செட்டு, டென்ஷன் பயங்கரமாக ஆகிட்டேன். கடையை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்க வேலை என்னாச்சும் நம்ம செய்வோம், வீட்டை என்னாச்சும் ஒழுங்காக கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லோரும் என்னோடய ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. பார்ட் 2 அப்டேட் கொடுக்க போகிறேன். போயிட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. விலாகும் நைட் அப்டேட் ஆயிரும், அதுவுமே ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. டாட்டாங்க, பாய்ங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போங்க. இப்போ லைவ் கொஞ்சம் நேரம் போட்டு துணி மடிக்கணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக துணி போட்டு வச்சுருக்கேன். அந்த துணி மடிக்கணுங்க. பாய்ங்க, டாட்டாங்க, வைக்கிறேங்க.